நம்ம சேனல் பேர் கேன் ஐ டூ 100 நாள் இங்கிலீஷ் பேசி கற்றுக்க முடியுமான்னு பார்க்குறோம். இடையில நானுமே ரிமைண்ட் பண்ணுறதே இல்லை. இதை ஒரு தடவை வீடியோ போட்டு அப்படியே விட்டுறேன். அதனால தான் இன்னுமே இங்கிலீஷ் வந்து நம்ம நாக்கில் வந்து உட்கார மாட்டேங்குது. இனிமேல் உறுதியாக இருக்கிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு தைக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஒரு 8 ப்ளவுஸ் பக்கம் எடுத்து வச்சுருக்கிறேன். அது இல்லாமல் இன்னும் இருக்குது. 2 நாளில் 11 ப்ளவுஸ் தைச்சி கொடுக்கணும். ஆனாலும் மணியை பாருங்கள், 12:45 ஆகுது மதியம். மறந்துட்டேன், ஒர்க்கை ஆரம்பிச்சிட்டேன். இருந்தாலும் மறுபடியும் வந்து ஞாபகம் வந்ததுமே வீடியோ போட்டுறணும், இனிமேல் டெய்லி போட்டுறணும் அப்படின்ட்டு வந்திருக்கேன். இதை எழுதி நான் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு எப்படி 1 hour ஆகும் பார்த்துக்கோங்க. எவ்வளோ ஸ்டெயின் பண்ணி இதை பண்ணுறேன்னு. இது எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், அதுக்காக சொல்லலை. மெனக்கெட்டு நான் இங்கிலீஷ் கற்றுக்கிறேன் இவ்வளோ வேலைக்கு இடையிலையும். அது மாதிரி உங்களுக்கும் நிறைய வேலை இருக்கும். சில பேருக்கு நிறைய வேலை இருக்குன்றதுனால செய்ய முடியல, சில பேருக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும், அதனால் செய்ய முடியல. இத்தனை நாளாக நான் சோம்பேறித்தனத்தினால செய்யலை, இப்போ வேலை அதிகமாக இருக்குது அதனால் செய்ய முடியல. ஆனால் ரீசன் சொல்லக்கூடாது, கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். செஞ்சிடலாமா இனிமேல்? ஹவு டு டர்ன் டிஃபெக்ட்ஸ் இன்டு ஸ்ட்ரென்த். நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளை எப்படி நிறைகளாக மாற்றுறது அப்படின்றத இங்கே இந்த கதை மூலமாக பார்க்கலாம். இன்றைக்கி டே 36, 36வது நாள். எ பாய் வித்தவுட் அ ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட் went to learn judo. இடது கை இல்லாத ஒரு பையன் ஜூடோ கற்றுக்கிறதுக்காக போகிறான். ஜூடோங்கிறது கராத்தே மாதிரி ஒரு சண்டை பயிற்சி. த குரு டாட் ஹிம், டீச்சுக்கு பாஸ்ட் அண்ட் ஸ்டார்ட் சொல்லிக் கொடுத்தாரு. ஒன்லி ஒன் பாக்ஸிங் எக்ஸசைஸ், ஒரே ஒரு எக்ஸசைஸை மட்டும்தான் சொல்லிக் கொடுக்குறாரு. ஃபார் மெனி மந்த்ஸ், நிறைய மாதத்துக்கு அதவே சொல்லிக் கொடுக்குறாரு. ஹி வாஸ் ஒன்லி டீச்சிங் தட் ஒன் எக்ஸசைஸ், நிறைய மாதத்துக்கு அந்த ஒன்றை மட்டுமே சொல்லிக் கொடுத்தாரு. த பாய் பொலைட்லி ஆஸ்க்டு, அந்த பையன் வந்து அமைதியாக கேட்குறான், சாந்தமாக. இஸ் திஸ் எனஃப் ஃபார் மீ அப்படின்னு கேட்குறான். இது எனக்கு போதுமா, இந்த ஒன்று மட்டும்? ஹி ஆல்சோ செட், குரு சொல்கிறாரு வித் ஸ்மைல், சிரிச்சுக்கிட்டே, இட்ஸ் எனஃப் ஃபார் யூ, இட் கண்டினியூட் லைக் தட். இது உனக்கு போதும், இதே மாதிரி கண்டினியூ பண்ணுன்னு சொல்கிறாரு. த பாய் won a big competition using this one technique. ஒரு பெரிய காம்படிஷனில் அந்த பையன் ஜெயிச்சிட்டான் இந்த ஒரு எக்ஸசைஸ் வச்சு. த அதர்ஸ் ஆஸ்க்டு, மற்றவங்க கேட்குறாங்க, how this boy won using one hand and one technique. எப்படி இந்த பையன் ஜெயிச்சான் ஒரு கையையும் ஒரு டெக்னிக்கை மட்டும் வச்சு அப்படின்னு கேட்குறாங்க. த குரு செட், குரு சொல்கிறாரு, there are 2 reasons for his victory. அவனோட வெற்றிக்கு 2 காரணம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ், this technique is the most difficult in judo. இந்த டெக்னிக் தான் ஜூடோலே ரொம்ப டிஃபிகல்ட்டான டெக்னிக். the second thing is, ரெண்டாவது விஷயம், if the opponent want to block this punch. ஒருவேளை ஆப்போனண்ட்டாக இருக்கிறவங்க இவனோட பஞ்சை தடுக்கணும்னு நினச்சாங்கன்னா, he has to grab this boy's left hand. இந்த பையனோட லெஃப்ட் ஹேண்டை தான் பிடிச்சி நிறுத்தணும். he didn't have a left hand. இந்த பையனுக்கு தான் லெஃப்ட் ஹேண்டே இல்லையே. that's why he win. அதுதான் அவனோட வெற்றி காரணம். ஸோ let's also transform the weakness in our body and mind into strengths and win. அதனால் நம்மளும் மாற்றிக்கலாம் நம்மளோட வீக்னஸை. எதில், பாடியில் இருந்தாலும் சரி, மைண்டில் இருந்தாலும் சரி, நம்மளோட வீக்னஸை ஸ்ட்ரென்த்தாக மாற்றி வெற்றி பெறலாம். ஓகே, இப்போ சொல்லலாமா? எ பாய் வித்தவுட் எ லெஃப்ட் ஹேண்ட் வென்ட் டு லேர்ன் ஜூடோ. எ பாய் வித்தவுட் எ லெஃப்ட் ஹேண்ட் வென்ட் டு லேர்ன் ஜூடோ. பார்க்காம சொல்லட்டுமா? எ பாய் வித்தவுட் எ லெஃப்ட் ஹேண்ட் went to learn judo. கரெக்டா? a boy without a left hand went to learn judo. ஓகே, கரெக்ட். நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, அடுத்தது, the guru taught him only one boxing exercise. the guru taught him only one boxing exercise. சொல்லட்டுமா? the guru taught him only one boxing exercise. சொல்லுங்கள். Okay. For many months, he was only teaching that one exercise. For many months, he was only teaching that one exercise. சொல்லட்டுமா? For many months,
he was teaching that only one exercise. Correct? He was only teaching that. For many months he was only teaching that one exercise. Okay, நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்லட்டுமா? For many months he was only teaching that one exercise. சொல்லுங்கள். Okay. The boy politely asked, is this enough for me? இது ஈஸியாக இருக்குது பாருங்கள். The boy politely asked, is this enough for me? சொல்லலாமா? The boy politely asked, is this enough for me? நீங்கள் சொல்லுங்கள். Okay. He also said with smile. He also said with smile, it's enough for you. It continued like that. It continued like that. He also said with smile, it's enough for you. It continued like that. சொல்லட்டுமா? He also said with smile, it's enough for you. It continued like that. சொல்லுங்க. Okay. The boy won a big competition using this one technique. The boy won a big competition using this one technique. சொல்லலாமா? The boy won a big competition using this one exercise. Correct? Correct. Exercise இல்லை டெக்னிக். இன்னொரு சொல்கிறேன். The boy won a big competition using using this one technique. Correct? Correct. நீங்கள் சொல்லுங்கள். Okay. The others asked how this boy won. The others asked how this boy won using one hand and one technique. The others asked how this boy won using one hand and one technique. சொல்லட்டுமா? The others asked using one hand and one technique. Correct? Oh, sorry. The others asked how this boy won using one hand and one technique. The others asked how to won the boy using one hand and one technique. Correct? How this boy won. நீங்கள் சொல்கிறீங்களா? Okay. The Guru said, there are two reasons for his victory. The Guru said, பார்க்காம சொல்கிறேன். The Guru said, there are two reasons for his victory. சொல்லுங்கள். There are two reasons for his victory. Okay. First one is, this technique is the most difficult in judo. First one is, this technique is the most difficult in judo. பார்க்காம சொல்லட்டுமா? First one is, the technique is a most difficult in judo. Correct? This technique is, சொல்லட்டுமா? The first one is the most difficult. This technique is the most difficult in judo. பார்க்காம சொல்லட்டுமா? First one is this technique is the most difficult in judo. Correct. இப்போ தான் புரியுது. மனப்பாடம்லாம் பண்ணி வேலைக்காகாது. புரிஞ்சுக்கிட்டு பண்ணால் மட்டும்தான் உண்டு போல் இருக்குது. The second, நீங்கள் சொல்லணும்ல. The first one is this technique is the most difficult in judo. சொல்லுங்கள். Okay. The second thing is if the opponent want to block this punch,
block the punch, he has to grab this boy's left hand. He has to grab this boy's left hand. If the opponent want to block this punch, he has to grab this boy's left hand. இவ்வளோ சொல்ல முடியுமா தெரில, பார்க்கலாம். The second thing is, if the opponent want to block this punch, தெரியலையே. He has to grab this boy's left hand. The second thing is, if the opponent want to block this punch, he has to grab this boy's left hand. சொல்லட்டுமா? The second thing is, if the opponent want to block this punch, he has to grab the boy's left hand. Correct. Correct. சொல்லுங்க. ஓகே, அடுத்தது. He didn't have a left hand. That's why he won. இது ஈஸியாக இருக்குது. He didn't have a left hand. So that's why he won. He won. He didn't have a left hand. That's why he won. சொல்லுங்க. Okay, so let's also transform the weakness. So let's also transform the weakness in our body and mind into strengths and win. பார்த்தீங்களா? வீக்னஸ் எங்கே இருக்குது? பாடி அண்ட் மைண்டில். இன்டு ஸ்ட்ரென்த்ஸ், அதை வந்து அப்படியே மாற்றணும். ஸ்ட்ரென்த் அண்ட் வின், விக்டரியாக மாற்றணும். சரியா? சொல்ல தெரியுமா தெரியலையே. ஸோ லெட்ஸ் ஆல்சோ ட்ரான்ஸ்ஃபார்ம் அவர் weakness in our body and mind into strengths and wind. கரெக்டா? ஓகே, சூப்பர். சொல்லுங்கள். ஓகே, பை.